ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரா? செத்ததை எழுப்புகிறவர். கிறிஸ்தவமே எங்க ஆரம்பிக்கினா, அவர் உயிர் தெழுந்தார். He raised again. He raised again. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் வேறு எதையும் விட உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சியிட்டார்கள். நீங்கள் சிலுவையில் அடித்து கொலை செய்தீர்களே, அந்த இயேசுவை தேவன் மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பினார். அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சியிட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தெழுதல். கிறிஸ்தவமே எதுல இருக்குது? அவர் உயிர் தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் விருதா. அங்க விசுவாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆபிரகாம் எங்க ஸ்டார்ட் பண்றான் பாருங்க. ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரா? செத்ததை எழுப்புகிறவர். He is a dead raiser. Our God is a dead raiser. எல்லாம் சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து. அதாவது வியாதி உள்ளோரை சுகப்படுத்துகிறார். ஆமென். ஆனா செத்து போனவனை எழுப்புகிறார். நீ காலையில் இது வாங்கிக்கோங்க. ஷபாலா மன்டாலா பிராக்கச்சாலா பிரேக். மரித்தோரை உயிர்ப்பித்து. எல்லாம் சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து. அப்போ அவன் தான் விசுவாசித்தவருமா? யார் அவன் விசுவாசித்தான்? அவன் எப்பேற்பட்ட தேவனை விசுவாசித்தான்? என் கடவுள் யார் தெரியுமா? செத்த என் சரீரங்களை, செத்து போன என் இளமையை, செத்து போன என் வாழ்க்கையின் காரியங்களை மறுபடியும் புதுப்பித்து புது உயிர் கொடுத்து. ஆமென். ஆபிரகாம் வாழ்க்கைன்றது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஆயிடுச்சு. ஆமென். செத்து சாம்பலா போனா கூட, முடிஞ்சு போனா கூட அங்க ஆரம்பிச்சு வைக்கிற ஒரு தேவன். ஆமென்.